உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய சின்னம். சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு விதமான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்குது. சுதந்திரத்திற்கு பின்னாடி இன்று இந்த மூன்றும் சேர்ந்து செயல்படும் போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கலா அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு தேசிய கொடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேசிய கொடி வளர்ந்து ஒவ்வொரு அமைப்பாக உருவாகி நமக்கு கடைசியில் கிடச்சிருக்கிற இந்த மூவண்ண கொடி கிடைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கு தெரியுமா? எத்தனை பேரோட வாழ்க்கை இதுக்காக அழிஞ்சிருக்கு, எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ எதிர்ப்புகள், பிரிட்டிஷ்காரங்களோட எதிர்ப்புகள், இதெல்லாம் சமாளித்து இந்த சின்னம் உருவாகிருக்கு. பார்த்திங்களா? இந்த சின்னம் இன்றைக்கி உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய சின்னம். இன்றைக்கி நமக்கு கிடைச்சது வரப்பிரசாதங்க. அந்த கொடி அது எப்படின்றத நான் முடிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த கொடி பார்த்திங்கன்னா, இதை வடிவமைச்சர் பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த விஜயவாடா அப்படின்ற நகரத்தை சேர்ந்த பிங்காளி வெங்கையா அப்படின்றவர் இதை வடிவமைக்கிறாரு. இவரை நம்பி நிறையா பொறுப்புகள் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16-17 டிசைன் கொண்டு வராரு. இதில் நம்ம காந்திஜி இவர்கிட்ட பிடிச்சது அந்த மூவர்ண கொடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திஜி அவர்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நடுமையமாக பார்த்திங்கன்னா அந்த நேரம் கையால் நெய்யக்கூடிய ஒரு ராட்டு சக்கரத்தை அந்த இடத்துல ராட்டு அதை அமைப்பு கொடுக்குறாரு. இப்படி தான் அந்த கொடி வந்திருக்கு. அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற கொடி பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் இதை பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் இறுதி நாட்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறார் ஒருத்தர். அந்த புக்கில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்ருதி தியாஸ்திங் அப்படின்ற குஜராத்தை சேர்ந்தவரோட அவங்களோட மனைவி பேர் சுரையான் பேர். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மூவண்ண கொடியில் நடுவில் அசோக சக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பை கொடுத்து முழுமை பெறுகிறது இந்த கொடி. இந்த கொடி பார்த்திங்கன்னா ஜூலை 17 1947 வடிவமைக்கப்பட்டு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ இந்த கொடி பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு விதமான விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்குது. சுதந்திரத்திற்கு பின்னாடி இன்று வரைக்கும் மற்றொரு விதமான விளக்கங்களை கொடுக்கிறது. அப்புறம் இதை நம்பி இருக்கிற நம்மளோட முப்படைகளுக்கு வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கிறது. நம்ம நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு எதிர்காலத்தில் இது எப்படிப்பட்ட விளக்கங்கள் கொடுக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த காவி நிறம் இந்து சமயத்தை குறிக்கிறது. கீழே இருக்கிற அந்த பச்சை நிறம் இஸ்லாமிய சமயத்தை குறிக்கிறது. நடுவில் இருக்கிற அந்த வெள்ளை நிறம் இருக்குது பார்த்திங்களா, அது மற்ற எல்லா மதத்தினரையும் குறிக்கிறது. இப்படி மதத்தின் அடிப்படையில் எல்லாரும் சேர்ந்து அந்த நடுவில் இருக்கிற ஆரச்சக்கரம் மாதிரி 24 மணி நேரமும் சுதந்திரத்துக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு எல்லா மதத்தினரையும் சேர்த்து ஒரு போராட்டம் நடத்தியதற்காகத்தான் இந்த கொடி வடிவமைக்கப்பட்டு சுதந்திரம் வாங்கினதுக்கப்போ இந்த கொடி நம்மளோட பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1947 ஆகஸ்ட் 15 டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் இது கொடியேற்றப்பட்டது. இப்படி தான் இந்த கொடியோட வரலாறு. சரி, இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி இது என்ன பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். மதத்தின் ரீதியான பிரதிபலிப்பு இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு என்ன பண்ணார்னா, அந்த காந்திஜி என்ன சொன்னார்னா, கீழே இருக்கிற அந்த பசுமை நம்பிக்கையையும் வீரத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், நடுவில் இருக்கிற வெண்மை உண்மை, தூய்மை, அமைதி இதை குறிக்கிறதா இருக்கட்டும், மேலே இருக்கிற காவி நிறம் தியாகத்தை குறிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வடிவமைப்பில் சுதந்திரத்துக்கு பின்னாடி இது பார்க்கப்பட்டது. இப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மூவர்ண கொடியை நம்மளோட முப்படைகளுக்கும் இதை உதாரணமாக சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிற காவி நிறத்தை வச்சு பார்த்திங்கன்னா வான் பாதுகாப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா, கதிரவனோட கதிர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு நிறத்துலையும் காவி நிறத்துலையும் இருக்கும், நல்ல மதியம் வெயில் நேரத்தில். அது மாதிரி இந்த காவி நிறம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வான் பாதுகாப்பு அமைப்பு பக்காவாக இந்தியாவை பொறுத்தவரை இருக்கணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தப்படக்கூடிய, இராணுவ படை தலைவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அப்புறம் கீழே இருக்கிற பசுமை
புல்வெளி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய பரப்புகள் அதோட எல்லை வரைக்கும் வந்து எல்லை பாதுகாப்பு தரைப்படை ரொம்ப அருமையாக செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இருக்கணும். மூணாவது, நடுவில் இருக்கிற அந்த வெள்ளை நிறம் இருக்குது பார்த்திங்களா, இது கடலை குறிக்கக்கூடிய நடுவில் இருக்கிற ஆரச்சக்கரம் வந்து கிட்டத்தட்ட கடலின் நிறம், அது வந்து ஒரு ப்ளூ கலர். அதனால் அந்த கடலை குறிக்கக்கூடிய கடற்படை மிக முக்கியமானதாக இருக்கணும். ஆக இந்த 3 படைகளையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு அச்சாணியான இந்த கொடியை வந்து நாம் வணங்குவதில் தவறே இல்லை. அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம இதோட எதிர்கால கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 நிறங்கள் இருக்குது பார்த்திங்களா, நிறம் எதை சொல்லலாம் அப்படின்னா பச்சை நிறம், கீழே இருக்கிற பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் தான் இன்றைக்கி பசுமை விவசாய செழிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பசுமை நிறம் வந்து ரொம்ப ஒரு நாட்டில் நல்ல வளமுடையதாக இருந்துச்சுன்னா தான் அதுக்கு அடுத்து இருக்கிற வெள்ளை நிறத்தின் மாதிரி அமைதி, உண்மை, இந்த மாதிரி தூய்மை இதெல்லாம் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற இந்த பச்சை நிறம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கணும். அப்போ தான் இது கிடைக்கும். இந்த உணர்வுகள் கிடைச்சாதான் மேலே இருக்கிற அந்த தைரியம், தியாகம் அப்படின்ற உணர்வுகள் நமக்கு மேலோங்கி நிற்கும். ஆக நமக்கு அடிப்படை வந்து பச்சை நிறம், அடுத்தது வெள்ளை நிறம், அடுத்தது காவி நிறம். சரிங்களா? இதை வச்சு இன்னொன்று நம்ம மிக மிக இப்போ தான் நம்ம சாப்டருக்குள்ளேயே உள்ளே வர்றோம். என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காவி நிறம், ஆரஞ்சு நிறம் இருக்கக்கூடிய பழங்களை வந்து எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன். உதாரணமாக கேரட்டு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்றாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, மாதுளம்பழம், ஒரு பப்பாளி பழம், மாம்பழம், சக்கரை பூசணி, இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு நிறம் கொடுக்கக்கூடிய அனைத்து பல வகைகள், மற்ற காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது நமக்கு தலையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக செயல்படும். ரொம்ப தெளிவாக இருக்கும். மூளை நல்லா வேலை செய்யும், கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும், காதுகள் நல்லா கேட்கும், நல்ல சிந்தனைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை வந்து குறிக்கக்கூடியது தான் இந்த காவி நிறம், மேலே இருக்கிற நிறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சிலிருந்து வயிற்று பகுதிக்கு அந்த இடையில் இருக்கிற வெள்ளை நிறம் என்னன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை நிற காய்கறிகள், அதாவது முள்ளங்கி, வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் இந்த சவுசவுக்காய், அப்புறம் ஒரு சில கிழங்கு வகைகள், இந்த மாதிரி வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய அத்தனை காய்கறிகள், பழங்கள் எதுனாலும் சரி, வாழைப்பழம், இந்த மாதிரியான அத்தனையும் நம்ம சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கழுத்திலிருந்து வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்கள், கசடுகள் எல்லாம் நீங்கி போயிடும். நமக்கு வயிறு வந்து ரொம்ப தெளிவாக அற்புதமாக செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3வது நிறம் பச்சை நிறம், கீழே இருக்கிற நிறம். இந்த பச்சை நிற காய்கறிகள், அதாவது கீரை வகைகள், ஒரு சில பாசி வகைகள், ஸ்பைருலினா, மற்ற இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாசி வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புக்கு நம்ம கால்கை நரம்புகள், எலும்புகள், அதில் உள்ள மஞ்சள் இதெல்லாம் வந்து ரொம்ப பலப்பட்டிருக்கும். இதனால தான் இந்த 3 வகையான காய்கறிகளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா எல்லா மதத்தினருக்கும் இது உரியது. ஒரு குறிப்பிட்ட மதத்தாக இருக்குல்ல, மனிதன்னு பிறந்துட்டால் இது கண்டிப்பாக இதெல்லாம் வேணும். இந்த 3ம் சேர்ந்து செயல்படும் போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நடுவில் இருக்கிற 24 ஆரச்சக்கரம் மாதிரி நம்ம 24 மணி நேரமும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்போம். இப்படி இருக்கிறவங்க தான் நம்ம நாட்டுக்கு தேவை. வலிமையானவர்களை இந்த நாட்டில் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம நிறையா பேருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நமது இராணுவத்திற்கும், நமது பாரத பிரதமருக்கும், நமது மாநில அரசு முதல்வருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வேறு கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.